Hi everyone, welcome to the UX Designer Intermediate series. So இந்த சீரீஸ் எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு. அதில் வந்து ரொம்ப பேசிக் பிகினர் திங்ஸ் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் என்ன தெரியணும் டிசைனர் ஆகிறதுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸில் நீங்கள் இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணோன்னா டீப்பாக உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால நெக்ஸ்ட் டிசைனர் ஃபேஸில் நீங்கள் என்னென்ன இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு திங்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுவீங்களோ அதெல்லாம் தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் அண்ட் கற்றுக்கவும் போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ குவிக்லி. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட். எஸ், ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருக்கும், கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இது என்ன நடுவில் சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறப்பவே ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வீடு கட்டும் போதோ இல்லை ஒரு எக்ஸாம் எழுத போகும்போதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் கால்டு இப்படி தான் இருக்க போகுது, இந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு ப்ரீவியஸ் அசம்ஷன் மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கட்டினதை எக்ஸாம் எழுதின எக்ஸாம்ஸ் வச்சு ஒரு அசியூம் பண்ணி இதில் ட்ரை டு கிவ் அஸ் சம் ஒரு ரெஃபர் பண்ணி கிவ் அஸ் சம் ப்ளூ பிரிண்ட். அதே மாதிரி வீடு கட்டுறப்போ இந்த இடத்துல இது வச்சா நல்லாயிருக்கும், இது வச்சா நல்லாயிருக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணுவோம். இது வந்து கைண்ட் ஆஃப் தெரியும் நம்ம ஆர்கிடெக்சர்லேயே கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்லேயே கிட்டத்தட்ட நம்ம இப்படி தான் இருக்க போது ஒரு அப்ளிகேஷன்ன்றதை பிளான் பண்ணிடுவோம். பட் சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்னு வரப்போ ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஹவு இட் எக்ஸ்டர்னலி லுக்ஸ், இல்லை எப்படி தெரிய போகுதுன்றதை தாண்டி வெதர் இட் ஆக்சுவலி ப்ரொவைட்ஸ் வேல்யூ டு த யூசர், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளூ பிரிண்ட்னு எடுத்துக்கும் போது வீடு மேலே எப்படி கட்டுறோன்றது மட்டும் பிளான் பண்ணாமல் கீழே எப்படியெல்லாம் இருக்க போகுது, லைக் இந்த பைப்பிங் இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கட்டும், பிளம்பிங்ல இதெல்லாமே எப்படி இதை பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் we have to look in that way. இது வந்து கடைசியாக கொண்டு போய் யூசர்கிட்ட சேர்க்கிறத மட்டும் பார்க்காம இன்பிட்வீனில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, எப்படி நடக்குது, என்னென்ன பேஸில் நடக்குதுன்னு ஒரு பிளான் பண்ணுறது. அண்ட் இது எப்போல்லாம் பண்ணுவாங்க இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, ஸோ ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்காக மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுதுன்னா அந்த மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் வேணும். அண்ட் ஒரு கம்பெனி வந்து வெதர் இந்த ப்ராடக்ட் வந்து ஹியூமன் சென்டர்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூட இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் டு சி வெதர் எவ்ரி ஒன் இஸ் doing their work properly and also ப்ராப்பரான ஆக்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் நடக்குதா இல்லையா, and what is going on front stage and back stage is what also matters. and ஒரு சர்வீஸ் வந்து எப்போ ரீடிசைன் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு தோணுதோ அப்பவும் இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் வேணும். இப்போ லெட்ஸ் சே ஒரு 100 கஸ்டமர்ஸ்க்கு அட் டைம்ல டெலிவரி நடந்துட்டு இருக்கு, இல்லை மந்த்லி வந்து 1000 கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம், பட் we are going to deliver 2000 customers from next month அப்படின்னு பிளான் பண்றப்போ we need to do a service blueprint because you know before that this is how it was working. இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு, 1000 வாஸ் ஈஸி, இவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ மாசமா பண்ணிட்டு இருக்கோம். பட் 2000 பேருக்கு திடீர்னு மாறுறப்போ அந்த கஸ்டமர் டெலிவரி மாறுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அஸ் அ ப்ராடக்ட் ஓனரா we have to plan accordingly. ஸோ 2000 பேருக்கு ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம கிட்ட எல்லாமே சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்போவும் நமக்கு அந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் தேவைப்படும். அண்ட் எப்போவாவது ஒரு சில கம்பெனிஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மாடலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, இல்லை லோ காஸ்ட் மாடலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ திரும்ப ரீடிசைன் பண்ணணும், ஃபுல்லாக ரீஅலைன் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டே வந்து நம்ம ரீஅலைன் பண்ணணும், எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றப்போவும் திரும்பவும் இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் வந்து ப்ராடக்ட் வைஸாக இட் வில் ஒர்க். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர் வி ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வி நீட் டு லுக் ஆன், கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 வந்து ஒரு பசில் பீசஸ் மாதிரி, இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் பீசஸ் வந்து லைன்ஸ், லைக் வேர் யூ நீட் டு நோ அபவுட் வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங், இந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது. இன்னும் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து these are optional things that if you want to include in your service blueprint you can include them. இந்த 3 set of elements வந்து which are very important in service blueprint. ஸோ நான் இந்த 3 set of elements எப்படி ஒரு service blueprintல எடுத்து காட்டுறதுன்றது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். இதில் நான் ஒரு ஈஸியஸ்ட் திங் காட்டுறேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் which is called பசில் பீசஸ்னு. இதெல்லாம் தான் அந்த பசில் பீசஸ். ஃபிசிக்கல் எவிடன்ஸ், கஸ்டமர் ஆக்ஷன்ஸ், ஆன் ஸ்டேஜ் கான்டாக்ட் ஆக்ஷன்ஸ், பேக் ஸ்டேஜ் ஆக்ஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் ப்ராசஸ். ஸோ ஃபிசிக்கல் எவிடன்ஸ்ல என்னென்ன வரப்போகுது, தட்ஸ் வாட் வி நீட் டு கன்சிடர். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கஸ்டமர் வராங்க அண்ட் these are all happening அப்படின்றதுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா ஹோஸ்ட் ஸ்டாண்ட், ஆம்பியன்ட் லைட்டிங், எம்ப்ளாயி யூனிஃபார்ம், ஃபர்னிஷிங் அண்ட் டெக்கர், பார் ஏரியா, டேபிள் செட்டிங்ஸ், ரெஸ்ட் ரூம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வேர் பீப்புள் ஆர் இது இங்கெல்லாம் வராங்க, லைக் பீப்புள் ஆர் கம்மிங் டு ரெஸ்டாரண்ட் அண்ட் தீஸ் ஆர் ஆல் த பிளேசஸ் வேர் பீப்புள் ஸ்பெண்ட் டைம் அண்ட் பி தேர், இதெல்லாம். அண்ட் ஆல்சோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஹேப்பனிங்காக இருக்குது அப்படின்றதுக்கும் இதெல்லாம் தான் எவிடன்ஸ். எஸ், இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் அப்படின்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கஸ்டமர் ஆக்ஷன்ஸ். இதில் என்னென்னு பார்த்தா மேக்ஸ் ரிசர்வேஷன், check in at host stand,
waits to be seated, and then enjoys decor, sits down, is greeted by server, enjoys dining, pays check. ஸோ இதெல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கஸ்டமர் ஆக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இவங்க கஸ்டமர் பண்ணுவாங்க. அண்ட் ஆன் ஸ்டேஜ் கான்டாக்ட் ஆக்ஷன்ஸ்னு எது பார்த்தா greets guest, வரவங்களை வாங்கன்னு சொல்கிறது, notifies them of wait time, escorts them to டேபிளுக்கு போங்கன்னு சொல்கிறது, அண்ட் சர்வ் பண்ணுறது, greeting maybe whatever it is, and ஆர்டர் எடுத்துக்கிறது, and delivers the orders and starters, whatever it is, confirms the satisfaction. Do you like our food or not? இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சர்விங் அதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபைனல் கைண்ட் ஆஃப் ரேட்டிங். ஸோ நம்ம யூசர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா அது ரேட்டிங், அண்ட் சர்வர் சைட்லேருந்து பார்த்தா சர்வர் கன்ஃபார்ம். பிகாஸ் ஆஸ் அ ப்ராடக்ட் ஓனராக தான் நீங்கள் இப்போ யோசிக்கணும், ரெஸ்டாரண்ட் ஓனராக தான் யூ ஹேவ் டு see the service blueprint. So from there if you see it, சர்வருக்கு வந்து customer satisfaction is very much important. So we have pointed them out. இதெல்லாம் ஆன் ஸ்டேஜில் நடக்கிறது, கரெக்டாக ஃபுட் டெலிவரி பண்ணுறது, கொடுக்குறது, சாப்பிட்றது அதெல்லாம். when it comes to பேக் ஸ்டேஜ் கான்டாக்ட் ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா கெட்ஸ் த ஆர்டர் என்னென்னு எடுத்துக்கிறது, அண்ட் ஆஃபர்ஸ் த வேறு என்னென்ன கொடுக்கணுமோ லைக் ஃபுட்டாக இருக்கட்டும் ட்ரிங்காக இருக்கட்டும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் டிஷ்ஷஸை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது. இன்கேஸ் இஃப் தே நீட் எனி திங் எல்ஸ் அப்படின்னா இஃப் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் தட் ஆல்சோ. அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிஸ், லெட்ஸ் சே இட் கேன் பி ஏதாவது கொட்டிருச்சோ இல்லை உடஞ்சிருச்சோன்றப்போ they have to fix it from the back stage. முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு தட்ஸ் ஆன் ஸ்டேஜில் வந்துடும். பட் பின்னாடி போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப ரீபில் பண்ணி கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் த பேக் ஸ்டேஜ். ஸோ இதெல்லாமே பேக் ஸ்டேஜ் கான்டாக்ட் ஆக்ஷன்ஸில் வந்துடும். இதெல்லாம் நடந்தால் தான் ஆன் ஸ்டேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கும். அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட், தட் இஸ் சப்போர்ட் ப்ராசஸ். ஸோ இது வந்து கிளீனிங் த செட்டிங்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் ஸ்டேஜில் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணுறது. அண்ட் பேக் ஸ்டேஜ்லன்னு பார்க்கும்போது வாட் எவர் இஸ் நீடட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறது. ஸோ லெட்ஸ் சே கிச்சன் சமைக்கிறதுக்காக என்னென்ன வேணுமோ கிச்சன் திங்ஸ் வாட் எவர் இட் இஸ் அது ஒரு ஆள் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது. ஸோ இதெல்லாமே சப்போர்ட் ப்ராசஸில் வந்துடும். அண்ட் ஆல்சோ த பேமெண்ட் சிஸ்டம். முன்னாடிலாம் கையில் கேஷ் வாங்கிப்பாங்க, இப்போ எவ்ரி திங் இஸ் வாட் ஆன்லைன். ஸோ ஆன்லைனை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் உட்காந்து தே ஹேவ் டு சி கேஷ் கலெக்ட் பண்ணி இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் பில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி திங் தீஸ் கம்ஸ் அண்டர் சப்போர்ட் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷனோ ப்ராடக்ட்ஸ்க்கோ ஒரு ஆன் ஸ்டேஜ் இருக்கும், ஒரு பேக் ஸ்டேஜ் இருக்கும். இஃப் யூ நீட், இப்போ இந்த ஆன் ஸ்டேஜையும் பேக் ஸ்டேஜையும் நீங்கள் செப்பரேட் பண்ணி டிசைன் டெவலப்மெண்ட் இல்லை மார்க்கெட்டிங்னு ப்ரிப்பேர் பண்ணி தனித்தனியாக பண்ணி பார்க்கணுன்றப்போ யூ கேன் ஆல்சோ டூ தட். ஸோ யூ கேன் செக்ரிகேட் எனிவே, சப்போர்ட் ப்ராசஸில் மார்க்கெட்டிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து you can segregate based on whatever the need you have. And coming to next set of elements, நான் 3 sets of elements சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து நம்ம பசில் பீசஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா we have line of interaction and line of visibility and line of internal interaction. ஸோ லைன் ஆஃப் இன்ட்ராக்ஷன் எங்கே வரும்னா கஸ்டமர் ஜர்னியை ட்ராக் பண்ணக்கப்புறம். ஸோ வேர் யூ வில் பி ஏபிள் டு ரிசீவ் வாட் ஆர் த திங்ஸ், அவங்களுக்கு வந்து எங்கெங்கே இன்ட்ராக்ட் ஆகுறாங்க யூசர்ஸ் ஆக்சுவலி ஸ்பீக், நம்ம ப்ராடக்டோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் லைன் ஆஃப் இன்ட்ராக்ஷனில் வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட் ஸ்டேஜில் வந்து லைன் ஆஃப் விசிபிலிட்டி, வேர் ஆக்சுவலி தே ஆர் சீயிங் எவ்ரி திங், நம்ம ப்ராடக்ட்டை பற்றி என்ன பார்க்குறாங்க, திஸ் தேர் கம்ஸ் த யூஐ பார்ட். ஸோ பேக் ஸ்டேஜ் ஆக்ஷன்ஸில் வந்து பேக் எண்டில் என்னென்ன அதை ட்ராக் பண்ணுறதுக்கு என்னென்ன நடக்குது. ஸோ இது வந்து line of internal interaction. So how they are indirectly interacting with the user from the backstage. So இது வந்து second third stageல வந்துரும். So இந்த மூணுமே you have to find out, like where இந்த மூணையும் உங்களால segregate பண்ண முடிஞ்சிச்சுன்னா it will be easy to find out those puzzle pieces. And the third set of elements நான் சொல்லியிருந்தேன் which is optional, உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ட்ராக் பண்ண வேண்டான்னு. Those are timings. டைமிங்னா இந்த டைம்குள்ளே இந்த சர்வீஸ் நடந்தாகணும்னு ஒரு கம்பல்ஷன் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து டைம் ட்ராக்கேஜ், லாஜிஸ்டிக் ட்ராக்கேஜ்லாம் இருக்கும். ஒரு பார்சல் வந்து லெட்ஸ் சே ஒரு 2 daysல அது வந்து ரிசீவ் ஆகிருக்கணும் அப்படின்னா அந்த 2 daysல என்னென்ன நடக்குதுன்ற ஒரு ட்ராக்கிங் இருந்தால் மட்டும்தான், அந்த லாஜிஸ்டிக் ட்ராக்கிங் இருந்தால் மட்டும்தான் we can be able to properly deliver the product at the appropriate time. ஸோ இந்த இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு டைமிங்ஸ் வேணும்னா டைமிங்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்ல. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த டைமிங்கே யூஐல பார்த்தோம், லைக் வேற ஒரு அப்ளிகேஷனில் ஆன்லைன் ப்ராடக்ட்ல பார்த்தோம்னா இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபுட் டெலிவர் ஆக போகுதுன்னா யூ வில் see where they are actually coming, right? இந்த டைமிங் வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பிளானிங் that has been done during the service blueprint. இது இல்லைன்னா உங்களால் ட்ராக் பண்ண முடியாது, எந்த வழியா இல்லை கொஞ்சம் லேட் ஆனால் கூட நீங்கள் டிஸாட்டிஸ்ஃபைட் ஆயிருவீங்க. ஸோ டு அவாய்ட் தட் வாட் தே ஹேவ் டன் டியூரிங் த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்னு பார்த்தா இந்த பிளானிங்னு வச்சுக்கலாம், யூஎக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எது வேணா சொல்லலாம். இந்த பிளானிங் அப்போ they'll get to know, okay இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, அப்போ how to fix this-ன்ற ஒரு கொஸ்டின் வருமா. ஸோ இந்த கொஸ்டின்ல தான் they would have made it ஒரு 30 minutes கொடுத்துட்டு will try to give them in 25 minutes 20 minutes 30 minutes வர இருக்கிற ஆர்டரை வந்து let's show them 45 minutes and then we'll give the deliver at 30 minutes மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து அப்போது 45 minutesல வர வேண்டிய ஒரு ஃபுட் ஆர்டர் வந்து உங்களுக்கு 30 minutesலேயே வந்தால் you will feel happy and very much satisfied with the service, right? ஸோ இந்த மாதிரி பிளானிங்லாம் பண்ணணும்னா இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கமிங் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்,
ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ராடக்ட்க்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்றதையும் ரூல்ஸ் அண்ட் டோன்ட்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் உங்கள் சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்டில் இதெல்லாம் நடக்கலை அண்ட் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் ப்ராப்பராக அந்த சர்வீசஸ்லாம் நடக்கும் அப்படின்றப்போ யூ கேன் செட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் யூ கேன் கலெக்ட் த மெட்ரிக்ஸ். ஸோ எந்தெந்த சைட்லேருந்து எந்தெந்த மாதிரியான யூசர்ஸ்லாம் வராங்க, ஹவு மச் டைம் தே ஆர் ஸ்பெண்டிங் இன் யுவர் அப்ளிகேஷன் ஆர் யுவர் ப்ராடக்ட், ஆர் how much users are interacting with your direct customers, direct service. ஸோ இது எல்லாமே நீங்கள் அதை ட்ராக் பண்ணிங்கன்னா those are coming under metrics. ஸோ என்னென்ன நடக்குது, எவ்வளோ யூசர் இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்றதை நீங்கள் அந்த மெட்ரிக்ஸில் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் டு இமோஷன்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமர் ஜர்னி மேப்லேயே ட்ராக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கஸ்டமர் ஜர்னி மேப்பை வச்சு நீங்கள் ப்ளூ பிரிண்ட் ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இஃப் யூ வாண்ட் டு டூ அ ப்ளூ பிரிண்ட் யூ கேன் டூ இட். அண்ட் உங்களால் பெயின் பாயிண்ட்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சர்வீஸ் ப்ளூ பிரிண்ட்டை வந்து பண்ணுறதா வேணாமா, ஆர் எப்படி பண்ணுறது அப்படியெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஐ ஹேவ் 3 tips to make it easy. Number 1, you should identify first எதுக்காக நம்ம ப்ளூ பிரிண்ட் பண்ணுறோம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட், இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹூ ஆர் யூ டூயிங் இட் ஃபார், யார் எந்த டைப் ஆஃப் யூசர் குரூப்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். செகண்ட் ஸ்டெப் இஸ், எடுத்தோன்னே நம்ம ப்ராப்பரான ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ண முடியுமானா நோ, அஃப்கோர்ஸ் நாட். ஸ்க்ராப்பியாக தான் இருக்கும், கொஞ்சம் தப்பாக தான் பண்ணுவோம். பண்ணிவிட்டு கடைசியாக பெரிய வெர்ஷனை வந்து நீங்கள் எல்லாமே கம்பைண்டாக கொடுத்துக்கலாம். மேபி டிஃப்ரெண்ட் யூசர் குரூப்ஸ்க்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ட்ரை டு மேக் இட் ஒன் இன் இஃப் பாசிபிள். ஏன்னா உங்களுக்கே தெரியாது எத்தனை டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு. ஸோ கீப் ஆன் ரிசர்ச்சிங், வில் கெட் டு நோ what are the different types of interventions that's happening in a product. So அந்த எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது will take time. Of course you do mistakes and then you can rectify it later. And third important tip is you can create a blueprint collaboratively. நீங்கள் தனியாக பண்ணீங்கன்னா you might miss so many things. You can collaborate with every other departments also. You will get to know a lot of things. And last and final tip, current state-க்கு தான் நீங்கள் blueprint ரெடி பண்ணணும் instead of having the solution focused. ஸோ இதுதான் சொல்யூஷன் அப்படின்றத முதல்ல மனசில் வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா இட் ஓன்ட் கம் அவுட். யூஸ்வலாக நம்ம யூஎக்ஸ்க்கு இருக்கிற சேம் ஃபார்முலா தான். சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு யூஎக்ஸ் பண்ணால் there is no use in doing them. So you have to do the UX to find a proper solution. So the lot of things that might happen, உங்களோட hypothetical solution இருக்கட்டும், whatever, keep it aside and let's have it clean and do it in the current state. That's all. Thank you so much. Hope this was helpful. And in case if you have any doubts, you can put them in the comment section. I'll try to answer them. And I'll meet you all in the next video. Till then, bye-bye.